அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? இகாம் மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாம் மாஸ்டரோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேன் கார்டை யூஸ் பண்ணி ஒரு ஜிஎஸ்டி எடுத்து அது நாமளே கேன்சல் பண்ணியோ இல்லை கவர்மெண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணியிருந்தாங்கனாலோ திரும்ப அதே பேன் கார்டை யூஸ் பண்ணி புது ஜிஎஸ்டி எடுக்க முடியுமா, அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்கும்போது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எடுத்துருவாங்க. அதாவது அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பணமே வச்சுருந்துருக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அந்த பிஸ்னஸை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமையே முன்னே ஜிஎஸ்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி எடுப்பாங்க. இல்லைனா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடையில் போய் கேட்டிருப்பாங்க, ஜிஎஸ்டி நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக கூட சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து லோன் கேட்க போகும்போது ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 வருஷம் ஜிஎஸ்டி ஃபைலிங்லாம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக கேட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க புதுசாக ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துகிட்டு போய்ட்டு லோன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஜிஎஸ்டி நம்பரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது ஜிஎஸ்டியை டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ ஏதோ ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவேர்னஸ் இல்லாமல் ஜிஎஸ்டியை எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபைலிங் பண்ணாமல் விட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா சூமோட்டோ கேன்சலேஷன், ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். சூமோட்டோ கேன்சலேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆக்டிவ் இல்லாத, அதாவது ப்ராக்ரஸே இல்லாத அந்த ஜிஎஸ்டி நம்பரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் இருந்தே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அப்படி வந்து ஜிஎஸ்டி கேன்சல் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்களே வந்து கேன்சல் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிஎஸ்டி நம்பரை கேன்சல் பண்ணி விடுங்க அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மெத்தடில் கொடுத்து கூட கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டில் எந்த மெத்தடில் அந்த ஜிஎஸ்டி கேன்சல் ஆகியிருந்தாலும் ஜிஎஸ்டியை நம்ம கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இன்ஆக்டிவ்னு வந்துடும், கேன்சல்டு அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா GSTR 10 ஃபைனல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைனல் ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கணும். அந்த ஃபைனல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதே பேன் கார்டில் இன்னொரு வாட்டி ஜிஎஸ்டி கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் ரிட்டர்னில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை ஒரு சிஏ தான் பண்ண முடியும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை வச்சு தான் பண்ண முடியும். இப்போ சிஏவாக இல்லாதவங்க, இப்போ நான்லாம் சிஏ கிடையாது, நான் வந்து என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஜிஎஸ்டி ஒர்க்லாம் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிகாம் முடித்தவங்க நிறைய வந்து ஃப்ரீலான்ஸராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆடிட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களால இந்த GSTR 10 ஃபைலிங்கை பண்ண முடியாது. எல்லா வேலையுமே செஞ்சிட முடியும். GSTR 10 ஃபைலிங் இந்த கணக்கு வழக்கு முடிக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா சிஏவால் தான் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு அவருடைய சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா தான் இந்த GSTR 10 ஃபைல் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் ஒரு சார்ஜஸ்னு கொடுத்தாகணும். அது 500 1000 ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் கொடுத்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா GSTR 10 வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த GSTR 10 ஒன்று ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜே முக்கால்வாசி பேர் ஜிஎஸ்டி எடுத்தவங்களுக்கு இருக்காது. ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்க ஆடிட்டர்கிட்ட போகவே மாட்டாங்க. இப்போ என்கிட்ட வர்றவங்க ஜிஎஸ்டி எடுப்பாங்க, பிஸ்னஸ்லாம் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க, ஃபைலிங்கும் பண்ண மாட்டாங்க. கேன்சல் பண்ண போகும்போது சொல்ல மாட்டாங்க, நீங்கள் கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தான் நம்ம ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் இல்லையா, அவங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆப்ஷன் காட்டும், அதை கொடுத்து கேன்சல் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு அதோட விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த GSTR 10 ஒன்று ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து திரும்ப அதே பேன் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் போடுவாங்க. போட்டவுடனே அங்கே என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் விழுந்துடும். அந்த ஆஃபீஸ்க்கு அது வெரிஃபிகேஷன் போனோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏற்கனவே ஒரு ஜிஎஸ்டி இவர் வந்து இன்கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணி வச்சுருக்காரு, GSTR 10 ஃபைல் பண்ணாமல் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சிடும். உடனே என்ன குவரி போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் GSTR 10 ஃபைல் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் புது ஜிஎஸ்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் தான் ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால தான் நாங்கள் கேன்சல் பண்ணி விட்டோம். இப்போ நாங்கள் ஜிஎஸ்டி கொடுத்தா மட்டும் நீங்கள் சரியாக பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. இது கரெக்டு தானே? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் போய் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க ஃபீல்டுக்கு வெரிஃபிகேஷன்லாம் வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பரை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், வாங்கினோடனே
மாதம் நான் இவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நான் பண்ணலை அப்படின்னுங்கிற கணக்கை நீங்கள் கொடுத்துருக்கணும். இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்கள் சேலே பண்ணனாலும் நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தாவே மாதம் 500 கட்டுங்க, மாதம் 1000 கட்டுங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு அவங்க சொல்லலை. நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஃபைலிங்கே பண்ணுங்க, சேல் பண்ணலைன்னா பண்ணாததுக்கான ஃபைலிங்கே பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் GSTR 1க்கு கூட நில் ஃபைலிங்க்கு தனியாக ஒரு டிக் போட்டு ஃபைலிங்கை ரொம்ப சிம்பிளாக முடிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல 3Bக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ GSTR 1க்கும் அதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள், 2 இடத்துல தான் நீங்கள் டிக் போடுற மாதிரி இருக்கும். டிக் போட்டு உங்களுடைய நில் ஃபைலிங்கை முடிச்சிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆடிட்டர் கிட்ட போனீங்கன்னா கூட 200-300 ரூபா கேட்பாங்க. நான்லாம் வெறும் 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நில் ஃபைலிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்போது வெறும் 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணி நீங்கள் அந்த நில் ஃபைலிங்கை தாராளமாக பண்ணிக்க முடியும். இல்லைனா யூடியூப் பார்த்து ஓனாகவே உங்களால் நில் ஃபைலிங்கை பண்ணிக்க முடியும். இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட சேல்ஸும் கிடையாது பர்ச்சேஸும் கிடையாது அப்படின்னா நில் பண்ணிக்கோங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைங்க அப்படின்னு கணக்கை முடிச்சுக்கோங்க மாதம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு தான் கவர்மெண்ட்டில் கேட்பாங்க. அதுக்கு ஆக்சுவலாக கரெக்டு தானே. அது நீங்கள் எந்தாவது சேல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் 5000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கேன், 10000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் ஃபைல் பண்ண போகிறீங்க. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா எதுவுமே பண்ணல 0 அப்படின்னு போய் ஃபைல் பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு எந்த சிரமமுமே கிடையாது. நீங்கள் ஆடிட்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா சேல் ஃபைலிங்க்கு ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னா தான் உங்களுக்கு காசு அதிகமாக செலவாக போகுது. நில் ஃபைலிங் வந்து தாராளமாக நீங்களே பண்ணிக்க முடியுமே, அவங்களே வந்து ஈஸியான ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டு அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரிட்டர்ன் ஒன்று பண்ணணும், அதையும் பண்ணாமல் விட்டுட்டு திரும்ப எனக்கு ஜிஎஸ்டி கொடுங்க அப்படின்னா எப்படி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டீங்க, அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் 5 மாதம் வரைக்கும் நில் ஃபைலிங்கே தாராளமாக பண்ணிட்டு வரலாம். கவர்மெண்ட் வந்து உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. 6வது மாதம் போகும்போது நீங்கள் சேலே பண்ணலனா கூட ஒரு 5000 ஒரு 2000 நான் சேல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேல் பண்ணதுக்கான என்ட்ரியை போட்டு கவர்மெண்ட்டு ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ 500 ரூபாயோ ஜிஎஸ்டியாக பே பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் மறுபடியும் ஒரு 2-3 மாதம் நீங்கள் தாராளமாக நில் ஃபைலிங்கே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜிஎஸ்டி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் பிஸ்னஸே பண்ணலையே, நான் ஏன் ஃபைல் பண்ணணும்? என்கிட்ட ஒருத்தர் அப்படி தான் வந்தார். அவர் 18 மாதம் கிட்டத்தட்ட வந்து ஃபைலிங்கே பண்ணலை. ஜிஎஸ்டி எடுத்ததுலேருந்து 18 மாதமாக அப்படியே கிடக்குது. அது என்ன ரீசன் சொல்கிறாரு அவர் அப்படின்னா, இல்லைங்க நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்தேன், அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, பர்சனல் இஷ்யூ வந்துருச்சு, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நான் திரும்ப வேலைக்கு போயிட்டேன், அதுவும் ஃபாரின் நான் வேலைக்கு போயிட்டேன், அதனால் நான் வந்து அந்த ஜிஎஸ்டியை கண்டினியூ பண்ணல அப்படின்றாரு. ஓகே, நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு ஜிஎஸ்டி எடுத்தேங்க, அதை வந்து நான் இப்போ வெளியே போகிறேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு என்ன கணக்கு வழக்கோ அதை முடிச்சு கொடுங்க, அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் ஆகும்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கை முடிச்சுட்டு தானே வெளியே போகணும். அது பாட்டு கடந்துட்டு போகுது, நான் எடுத்தேன் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போனீங்கன்னா திரும்ப 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு வந்து எனக்கு மறுபடியும் ஜிஎஸ்டி கொடுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி உங்கள்கிட்ட கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஜிஎஸ்டி? ஸோ நீங்கள் ஜிஎஸ்டியை எனக்கு வேண்டாம் பிஸ்னஸ் வேண்டாம்னு க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா ஒரு சிஏ கிட்ட போயிட்டு GSTR 10 அப்படிங்கிற ஃபைனல் ரிட்டர்னை பண்ணி உங்களுடைய கணக்கை முடிச்சுக்கிட்டு நீங்கள் வேறு எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள். இல்லை நான் முடிக்க மாட்டேன், அதெல்லாம் நான் போய் சிஏக்கு போய் 1000 ரூபா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா திரும்ப நீங்கள் ஃப்யூச்சரில் எப்போ லைஃப் லாங்கில் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கேட்டாலும் உங்களுக்கு திரும்ப கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் போகிறதுக்கு முன்னாடி மாதம் உங்களுடைய சேல் கணக்கை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாவே, சேல் இல்லை அப்படின்னா நில் கணக்கை கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாவே உங்களுடைய ஜிஎஸ்டி ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா GSTR 10, அது பண்ணும்போது கூட ஏதாவது ஃபைன் விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பே பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 4 மாதமாக வந்து நில்லே பண்ணலை, 4 மாதம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டீங்க ஜிஎஸ்டி அப்படின்னா அந்த 4 மாதத்துக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு ஃபைல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் இருந்து அதோடைய ஆக்சுவல் டியூ டேட் என்னவோ அதை கேல்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைன் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் ஃபைல் பண்ணிங்கன்னா தான் அடுத்த மாதம் பண்ண முடியும். இப்போ மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்ச்சுக்கு பண்ணணும், அப்புறம் தான் டிசம்பர் அடுத்த மாதம் ஓப்பன் ஆகும். ஏப்ரல் மார்ச்சுக்கு பண்ணும்போது ஃபைன் இல்லைன்னு காட்டும், ஏப்ரலுக்கு பண்ணும்போது 300 ரூபா ஃபைன் காட்டும், மேவுக்கு பண்ணும்போது 700 ரூபா காட்டும், ஜூனுக்கு பண்ணும்போது 2000 ரூபா காட்டும். இந்த மாதிரி ஒரு மாதம் நீங்கள் ஃபைல் பண்ணி முடிச்சாதான் அடுத்த மாதத்துக்கு ஃபைனே உங்களுக்கு என்னன்னு காட்டும்.
அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மாதத்துக்கான ஃபைலிங்கையும் முடித்து அந்த ஃபைனலாக நீங்கள் பே பண்ணி தான் GSTR 10 க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி க்ளோஸ் பண்ணால் தான் திரும்ப உங்களுக்கு புது ஜிஎஸ்டி கிடைக்கும். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட வேறு யாரோடைய பேன் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்து அவங்க பேரில் வேணால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாமே தவிர உங்கள் பேரில் உங்கள் பேன் கார்டில் புது ஜிஎஸ்டி கிடைக்காது. அதனால் நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜிஎஸ்டின்னு ஒன்று நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நிதானமாக யோசித்து நம்ம பிஸ்னஸ்க்கு ஜிஎஸ்டி அவசியமா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. நீங்கள் இப்படி ஜிஎஸ்டி எடுத்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்லாம். அதுக்கெலாம் நிறைய லிமிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு அந்த லிமிட்குள்ளே தான் நீங்கள் வரீங்களா, உங்களுக்கு ஜிஎஸ்டி கன்ஃபார்மாக தேவைப்படுதா, எடுத்தால் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா, ஆடிட்டர்ஸ்க்கு செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தான் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும். யோசிக்காமல் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு அரைகுறையாக விட்டுட்டு நாளைக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஃபைன் கட்டுற ஸ்டேஜுக்கு நீங்கள் போகாதீங்க. அதே மாதிரி ஒரு ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக GSTR 10 ஃபைல் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஜிஎஸ்டி எடுக்கிறதா எடுக்க முடியும், இல்லை உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸு வராமே இருக்கும். அதனால் ப்ராப்பராக ஜிஎஸ்டியை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.